பணம் பல வழிகளில் எங்கெங்கெல்லாம் தேங்கி நிற்கிறதோ இறைவன் அருளால் அது வீடு சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? நீங்க செய்யக்கூடிய பிசினஸ், நீ எதிர்பார்க்கக்கூடிய பணம், இல்லை ஏதாவது விஷயங்களுக்கு தேவையான பணம், இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்தா எப்படி இருக்கும்? தடங்கள் எல்லாரோடைய லைஃப்லையும் இருக்கும். ஆனால் அந்த தடங்களுக்கான சில விஷயங்களை கரெக்டாக சங்கல்பங்களை செய்தோம் என்றால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி பன்மடமாக மாறும். சரி, வெங்கடாஜலபதிக்கு பிடிச்சது, அதாவது நம்ம சொல்லுவாங்க எல்லாருமே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்திற்கான ஃப்ரீக்வன்சி, அதாவது மணி மேனிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அட்ராக்ஷன் மணி எங்கெங்க இருக்குதோ, நமக்கு என்னென்ன ஆசைப்படுறோமோ, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி வர வேண்டும் அப்படின்னாக்கா இந்த குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, எனர்ஜியோட குவியல். அது நம்மளுடைய மனசு சக்கரத்துல இருக்கணும், நெத்தில இருக்கணும், பிரெயின்ல இருக்கணும். ஸோ எண்ணம் வலிமைப்பட்டால் அதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஷார்ப் பாயிண்ட். இந்த ஒருநிலை சிந்தனையோடு சில விஷயங்கள் சரணாகதியோடு நம்ம சங்கல்பம் செய்தோம் என்றால் வெற்றி நிச்சயம். சரி, வெங்கடாஜலபதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி இன்னொன்று பெருமாள், பெரிய மால்னா பணம், பெரிய பணம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆசைப்பட்டது போல் அவருக்கு பிடிச்சமான சில விஷயங்கள்ல ஒரு விளக்கேற்றினாலே போதுமான விஷயம். ரொம்ப 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 சீக்கிரட்டா பயன்படுத்திட்டு வந்த விஷயம். சரி, இந்த சீக்கிரட் என்ன? பெருமாளுக்கு பிடிச்சது பச்சை கற்பூரம், ஒரு பொருள், முக்கியமான பொருள். பெருமாளுக்கு பிடிச்சது மிகப்பெரிய எது? துளசி. பெருமாளுக்கு பிடித்தது சிவப்பு சந்தனம். இது ரொம்ப, இந்த 4 பொருளுமே முக்கியமா தேவைப்படுற விஷயம்தான். சரி, இதெல்லாம் என்ன பண்ணலாம்? சனிக்கிழமையில, எல்லா சனிக்கிழமையில நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா சனிக்கிழமையிலுமே பெருமாளை நம்மளோட சேவிச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணணும், சாமியை கும்பிட்டுட்டு என்னென்ன பண்ணணும், இந்த விளக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணும்பொழுது பணம் தானாக பல வழியிலும் கொட்டும். இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதைத்தான் அந்த காலையில ஆதி காலத்துல செஞ்சிருக்காங்க. இந்த விளக்கை எல்லார் வீட்லையும் எரியும். எப்போ? சனிக்கிழமை எரியும். இந்த விளக்கு செஞ்சு வச்சுக்கிறது ஒன்லி சனிக்கிழமை மட்டும் ஏற்றிட்டு வாங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து, பெருமாளே, சீனிவாச பெருமாளே, இந்த தடங்கள் இருக்கக்கூடாது, பணத்தடங்கள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கொண்டு போறேன், எனக்கு அது மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவானாலும் இதை சொல்லலாம். சாமி வரம் கொடுக்கறது பணத்துக்கு மட்டும் இல்லை, பணம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயம், மணப்பதற்கான மணமகள்லேருந்து மணமகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பரிகாரம். ரொம்ப சிம்பிள். இப்போ தட்டு எடுத்துக்கோங்க, அது காப்பர் தட்டா இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்க காப்பர் தட்டு நார்மலாவே பார்த்தீங்கன்னா பாத்திரக்கடையில் கிடைக்குது. அந்த காப்பர் தட்டை வாங்கிக்கோங்க. அந்த தட்டில் நீங்க எதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போறீங்க, ஒரு சின்ன கிண்ணத்துல மிக்சிங் நம்ம என்ன பண்ண, துளசியை அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா துளசி அரைச்சி அப்படி இந்த சட்னி மாதிரி எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. நல்லா தட தண்ணி மாதிரி இருக்கணும். அதோட சிவப்பு சந்தனம், பச்சை கற்பூரம், அவ்வளவுதான். அழகா போட்டு இப்படி உருண்டை மாதிரி புடிச்சிட்டு அந்த காப்பர் தட்டில் அதை வச்சுட்டு நல்லா அப்படியே விளக்கு மாதிரியே செஞ்சுக்கோங்க. லைட்டா ரொம்ப கொலன்னு பண்ணீங்கன்னா நிற்காது. இந்த சந்தனம் அரைச்சி வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான சந்தனம், சிவப்பு சந்தனம், பச்சை கற்பூரம், துளசி சாரோட சேர்த்து அப்படியே மருதாணி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்படியே அவ்வளோ வாசமா இருக்கும். நீங்க உங்களையே ஒரு மயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். இதுதான் பெருமாளுக்கு பிடித்த அற்புதமான ஒரு கலவை. சரி, இப்ப என்ன பண்றோம், அழகா ஒரு விளக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊத்துங்க. அதாவது ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது தண்ணி ஊத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி விளக்கு மாதிரி பிடிச்சிங்கன்னா அப்படியே நிக்கணும். அதுல எண்ணெய் ஊத்துனா நிக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி இந்த துளசி சாறு போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த விளக்குல நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்துறீங்க, திரி போடுறீங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த விளக்கு அன்னைக்கு ஃபுல்லா காலையில மதியம் இரவு வரைக்கும் அழகா எரிய வைக்கணும். எப்பப்பெல்லாம் தோணுதோ, இல்ல அழகா நீங்க அணையாம பார்த்துக்கிட்டாலும் சரி, இந்த விளக்குல மட்டும் நீங்க போனீங்கன்னா உங்கள் துன்பம் விலகிவிடும். எவ்வளவு பெரிய சீக்கிரம் தெரியுங்களா இந்த விளக்குல செய்யறது? செஞ்சாந்திட்டு சர்வமும் எடுக்க அதில் விளக்கேற்ற சீனிவாச பெருமாள் நின்று வரம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சாந்து அப்படிங்கிறது அந்த சாந்து அரைக்கிறோம்ல, செஞ்சானா அந்த செஞ்சாந்துங்கிறது பெரிய விஷயமாவே கிடைச்சி வச்சிருக்காங்க, தனியா வச்சிருக்காங்க. இந்த கலவைக்கு பேரும் செஞ்சாந்து. இந்த சந்தன சாந்து, அதுமாதிரி அத்தர் சாந்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சாந்து. இதைத்தான் அனைவரும் சார்ந்து இருக்க வேண்டும், மனம் மகிழ வேண்டும், மணக்க வேண்டும். இது தெய்வ அறை. சீனிவாச பெருமாளுக்கு பிடித்த ஒன்று இந்த கலவை. துளசி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பச்சை கற்பூரம் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி சிவப்பு சந்தனம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. துளசி சாறு மட்டும் நீங்க துளசி இலையை லைவா எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இது அழகா கொஞ்சமா அந்த துளசி சாறு போட்டு விட்டு நீங்க அழகா அப்படி எடுத்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் நிக்கிற அளவுக்கு நீங்க பக்குவமா உருட்டிக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த விளக்கு அப்படியே காஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இது அப்படியே கடைசா அப்படியே பண்ணிக்கிட்டே விளக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க. இல்லை இது எனக்கு இந்த ஒரு சனிக்கிழமை முடிச்சுன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதனால இதை செய்ய முடியும் அப்படின்னாக்கா நீங்க புதுசா செய்யலாம். ஆனா இது இந்த ஃபார்முலா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எல்லா சனிக்கிழமையிலையும் பண்ணாலே சூப்பர். அதாவது பெருமாளுக்கே உரிய நாள், அற்புதமான திருநாள். உட்காந்து எழுதுங்க.
இந்த தட்டுக்கு கீழேயோ இல்லை பக்கத்துலயோ உங்க பணம் கொஞ்சம் வச்சு இது பெருகணும்னு சொல்லுங்க. அவங்களோட ஐஸ்வர்யத்தை வச்சு பெருகணும்னு சொல்லுங்க. அறிவு பெருகணும்னு சொல்லுங்க. இது மாதிரி எதெல்லாம் பெருக வேண்டுமோ பெருகும். இந்த பெருமா பாதம் தொட்டு, தோல் தொட்டு, அவளோட தலை தொட்டு, மனம் தொட்டு, அந்த மனம் தொட்டுக்கு தான் இந்த விளக்கு. இந்த விளக்கு ஏற்றி பாருங்கள். அழகா அந்த விளக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் பண்ண பிறகு அது உடஞ்சிச்சு, அது தூள் தூள் ஆயிடுச்சு. இந்த பழைய விளக்கோட கலந்து வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் அப்படி வெயில நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அதை திலத்தமாயிட்டு போகலாம். எண்ணெயா இருக்கு, என்ன பண்ணலாம், எண்ணெயும் காஞ்சு போகும் உங்களுக்கு. அதை அப்படி வெயிலே வச்சிருங்க, எண்ணெயை தொடச்சிருங்க. இல்லை எண்ணெயோடய நீங்க அழகா நல்லா காய வச்சு நல்லா தூளாக்கி காய வச்சிருங்க. எண்ணெயெல்லாம் எவாபரேட் ஆகிடும். அந்த பவுடர் மட்டும் இருக்கும். அந்த பவுடர் ஒரு டப்பால சேகரிச்சுட்டே வாங்க. அதை நெத்தியில இட்டு போகலாம். இல்லைன்னா அதை கொஞ்சோண்டு தண்ணியில் எடுத்து வெளியில் தெளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்த்தமாகவே பயன்படும் அந்த பவுடர். சரிங்களா? ஸோ அதனால இது வேஸ்ட் ஆகாது, தூக்கி வெளில கொட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ துன்பம் போக்கும் துளசி, எல்லா சக்திகளையும் மேம்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரம், சிவப்பு சந்தனம் வாழ்க்கையை அழகாக்கும், சந்தனம் மணக்க செய்யும். இதுதான் ஃபார்முலா. அழகா நேர்த்தியா இந்த பரிகாரத்தை செய்தோம் என்றால் எல்லா நாளும் சிறப்பாக இருக்கும். பணம் பல வழிகள் வந்திருக்கும். பண தடையே இருக்காது. நீங்க இந்த விளக்குக்கு முன்னாடி விளக்கோட பேசுங்க, சீனிவாச பெருமாளோட பேசுங்க. பணத்திற்கான அதிபதி அவர் தான். எல்லாத்தையும் வாழ்க நலமுடன் கொடுத்துட்டே போய்கிட்டே இருப்பாரு. காலையில இந்த விளக்க ஒருவேளை சனிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது 3 to 4 இல்ல 4 to 5 இந்த டைம்ல எப்படி வேணாலும் ஏத்துங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தோட அற்புதமான பேராற்றலான நேரம். ஸோ இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது, அவசியமானது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசிய கலவை தான் இந்த கலவை. அது ரொம்ப சிம்பிளான விஷயம். செய்து பாருங்கள். மிக 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 ஒரு உயரத்திற்கு, உயர இடத்திற்கு எல்லாம் மேன்மக்கள் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மேன்மக்கள் என்ன, எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் வந்துச்சுன்னா மேன்மக்கள் தான். பணம், ஏழை, அந்த மேன்மக்கள் கிடையாது. ஒரு ஐஸ்வர்யங்கள் அடுத்த நிலையா இருக்க தெய்வ சிந்தனை, எல்லாமே கொண்டு கொடுக்குது பாத்தீங்கன்னா அப்ப அந்த மேன்மக்கள், மனசால் மேன்மக்கள், தெய்வத்தால் மேன்மக்கள், ஆன்மீகத்தால் மேன்மக்கள். அந்த மேன்மக்கள்னா நம்ம கேலக்சி தொடரோம்னு அர்த்தம். இதுதான் பெருமாள் கொடுத்த அற்புத ஒரு பரிகாரம். செய்து நல்ல பெறுங்கள். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.